ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், பிளே ஆஃப்னு இருக்கும் போதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி பேசலாம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பிளேயர்ஸு அகெயின் மே நாட் பி அவைலபிள் பிளே ஆஃபுக்கு. நம்ம என்னப்பா டெய்லி ஒன்று பிரச்சனையை எடுத்துன்னு வரேன்ட்டு, நான் எடுத்துன்னு வரல, நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். ரைட். ஸோ அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அழைச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கத்தில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் 4 T20 இருக்குது 22ஆம் தேதியிலேருந்து. அதனால வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பரேஷனாக, அதனால நிறைய பிளேயர்ஸு ஆல்ரெடி பட்லர்லாம் கிளம்பிட்டார் நேற்று போயிட்டு வரேன்ட்டுன்னு. அண்ட் இப்போது நிறைய பிளேயர் போயிடுவாங்கன்னு இன்னைக்கு காத்தாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், இல்லைன்னா எண்டு கார்டில் இருக்குது பாருங்கள். மொயின் அலி, இந்த மாதிரி நிறைய பேர், வில் ஜாக்ஸ்லாம். அதான் முடிஞ்சு பார்த்தா இன்னொரு லிஸ்ட்டு இது. ஆமாம், இதில் வந்து இப்போது இது என்னப்பா பிரச்சனை அப்படிம்பீங்க. சென்னை சிஎஸ்கே தவிர பாக்கி எல்லா டீம்லேருந்து 1-2 பிளேயர் கிளம்பிடுவாங்க எனி மூமெண்ட்டு. என்ன எதுக்குன்னு கேட்பீங்க. அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 3 T20, ஆக்சுவலாக 6 T20 நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பட் ஐபிஎல் போகிறனால கொஞ்சம் டிலே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 T20 இப்போ விளையாடுறாங்க. பாக்கி 3 T20 வந்து ஆகஸ்ட்டில் விளையாட போகிறாங்களாம், 2 மாதம் கழிச்சு, ஜூன் ஜூலைக்கு அப்புறம். பொதுவாகவே நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டை இப்போ விளையாடிட்டு அடுத்த ஃபார்மேட்டை 3 மாதம் கழிச்சு விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் மேட்ச் இப்போ விளையாடலாம், ஒன் டே இன்டர்நேஷனலில் 4 மாதம் கழிச்சு விளையாடலாம், 3 மாதம் கழிச்சு விளையாடலாம் அப்படின்ட்டு. T20லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற 6 மேட்ச் T20 சீரீஸை 2ஆக பிரிக்கிறாங்க. 3 இப்போ விளையாடிடுவோம், 3 ஆகஸ்ட் விளையாடுவோன்னு. ஏன்னா ஐபிஎல்ல நிறைய பிளேயர் எழுத போயிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன், இது இந்த டோர்னமெண்ட் அவங்க வச்சிருக்கிறது சீரீஸை சவுத் ஆஃப்ரிக்கா வச்சு வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக தான். அது வேர்ல்ட் கப்பு வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகுது, யூஎஸ்ஏல. ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற பிளேயர்லாம் எல்லோரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிளம்பிடுவாங்க. ஸோ மேபி 1-2 பேரே எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், இல்லை சார் நாங்கள் விளையாட்டு வரேன்னு. அது போர்டு டு போர்டு டிசைட் பண்ணுவாங்க. பாட்டம் லைன் இஸ் தெர் இஸ் மேட்சஸ் கமிங் அப். ஃபஸ்ட்டு T20 வந்து வர மே 23 வேளாங்கிழமை ஜமைக்காவில். 2வது T20 மே 25 சனிக்கிழமை, அதுவும் ஜமைக்காவில். 3வது T20 வந்து மே 26 சண்டே, அதுவும் ஜமைக்காவில். ஏன் ஒரே ஜமைக்காவில் இருப்பீங்க? ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை ஐலண்ட் டு ஐலண்ட் போகிறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கடற்கடன்னு எல்லாரையும் ஃபார்மில் கொண்டு வரணும் இல்லையா. அதனால தான் இது முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல அரேஞ்ச் பண்ணல, இப்போ ரீசெண்டாக அரேஞ்ச் பண்ணது தான் இது மட்டும் இல்லை. 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க அவங்க. அதில் ஆகஸ்ட்டில் தான் இந்த 3 T20னால நிறையா டீம் பாதிக்க போகுது இப்போ ஐபிஎல்ல. ஸ்பெஷலி ராஜஸ்தான் ராயல் அண்ட் SRH. டீட்டெயில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப் அண்ட் ஆண்ட்ரூச் நோக்கியா, லிசர்ட் வில்லியம்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த 3 பேரும் எதர் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த 2 கண்ட்ரி உள்ள பிளேயரை மட்டும் சொல்கிறேன். சிஎஸ்கேக்கு மட்டும் தான் யாருமே இல்லை. இந்த பிராவோ தான் அனுப்பிச்சு விடணும். பிராவோ அனுப்ப முடியாது, ஏன்னா அவர் விளையாடல, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். கோச் போனேன்னா போட்டேன்னு. ஆனால் லைட்டர் நோட், சிஎஸ்கேக்கு எந்த பிளேயருமே இல்லை, இதில் அஃபெக்ட் ஆகல. ஆர்சிபிக்கு 2 பேர் இருக்காங்க, அல்சாரி ஜோசப்பும் ஃபேப் டுப்ளசி ரிட்டையர் ஆகிட்டார். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னோவுக்கு தான் கொஞ்சம் இருக்குது. குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லையா தெரியல, அதுவே ஒரு டைலமோ. குவாலிஃபை ஆனால் இந்த பிளேயர்லாம் இருக்க மாட்டாங்க. நிக்கலஸ் புரான், கைல் மேயர்ஸ் அண்ட் ஷமார் ஜோசப் 3 பிளேயர் மெயின். எல்லாத்தோட ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து SRH அண்ட் ராஜஸ்தான் ராயல் தான். கேஆரில் கூட ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஷெஃபன் ரத்தர்ஃபோர்ட் கூட விளையாடல. ரசல் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அவர் மட்டும் எக்ஸப்ஷன் தரப்போகிறாங்களா இல்லையான்னு அது வெஸ்ட் இண்டீஸ் போர்டு தான் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் முதல்லேருந்தே சுனில் நான் விளையாட மாட்டேன்ட்டார். அவர் கூப்பிட்டாங்க, வான்னு விளையாடு நேஷனல் டீமுக்கு. முடியாது, வருஷத்துக்கு கூப்பிட வா, இல்லைன்னா வேணாம்பேன்னு. அவர் மாட்டேன்ட்டார். ஸோ அதனால் இப்போ ரசல் அங்கே ஆச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல், அதுதான் ரொம்ப பெரிய பிளேயர். ஆல்ரெடி பட்லர் கிளம்பிட்டார் வரேன்னு. ரவான் பவால், ஷெவன் ஹிட்மேர், கேஷவ் மகாராஜ், நேண்ட்ரே பர்ஜர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், டொனாவின் பெராரோ அவரும் இருக்கார். ஸோ இந்த 6 பேரில் எத்தனை பேருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு பர்மிஷன் இல்லை, எத்தனை பேர் போவாங்க? ஏன்னா ராஜஸ்தான் ராயல் கன்ஃபார்மாக பிளே ஆஃப் விளையாடும். அவ்வளோ கியூ பக்கத்தில் போடலனாலும் இன்னும் 2 மேட்ச் இருக்குது, 16 பாயிண்ட்டில் இருக்காங்க வர மேலே. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வர மிஸ்ஸிங். குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒருத்தர் தான், அவங்க ஆல்ரெடி நாக் அவுட், டேவிட் மில்லர். பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரொசாவோ அண்ட் ரபாடா. ஆமாம், அவங்க 2 பிளேயர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கும் இருக்குது டெவல் பிரேவிஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை குவாலிஃபை ஆனாலும். ஏன்னா அவருக்கு இங்கேயே சான்ஸ் கொடுக்க மாட்டார் ஹார்திக் பாண்டியா. நீலாம் வேண்டாம், நான் அடிச்சு காப்பாற்றுறேன் பாருங்க. அதனால் டெவல் பிரேவிஸ் ஆஸ் இட் இஸ் அவங்க சான்ஸ் கொடுத்ததில்லை. ஜெரால் கோச்கி கோவப்படுவார் பயங்கரமாக, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பவுலிங் போடும்போது. ரொமாரியோ ஷோபர்ட் ட்ரேட் இன் பண்ணி கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரூன் இன்னைக்கு கிளம்பி ஆர்சிபிக்கு போய் கூட்டின்னு வா, லக்னோவிலேருந்து இவர் கூட்டின்னு வந்தாங்க ரொமாரியோ ஷோபர்ட். ஒரு மேட்ச்சில் 5 6 அடிச்சாரு. அது எப்படி நானே அடிக்கல 6, நீ அடிக்கிற வந்து உட்கார. அதுக்கப்புறம் நான் மேட்சஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட விளையாடல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதங்கம் சொல்கிறேன், கிரிக்கெட்டை கீனாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ ரிசோர்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணலன்னா தான் அவங்களுக்கு நமக்கு டென்ஷன் ஆகும். எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவியூ நான் போட்டிருந்தேன். சிஎஸ்கே மேட்ச் நடந்தது இல்லையா அப்போ சேப்பாக்கில். அண்ட் ராஜஸ்தான் ராயல் கூட இவ்வளோ நான் என்ன சொன்னேன், ஜடேஜா 4 ஓவர் போடலையா, மறந்துடுங்க மேட்ச்னு. தோற்ற மேட்ச் எல்லாமே ஒரு 4 ஓவர் போட்டிருக்க மாட்டார். பிளே 4 ஓவர், ட்ராப் ரஹானே, பிளே ரஜினி இந்த ஓப்பனிங்னா
அதே மாதிரி இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை தெரியறதுக்கு, எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டினா, சிஎஸ்கேக்கு இந்த எல்லாருமே நல்லா போயிட்டு இருக்க காம்பினேஷனை உடைக்கணும். நீங்கள் இப்போ சிஎஸ்கேக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாக் அவுட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அதே லெவல் இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மொயின் அலி. பட் இவங்கெல்லாம் அவங்களுக்கு மொயின் அலி ஆச்சிட்டு போலிங் தர்றதில்லை நம்ம, நீ வேணாம் போலிங்னு. ஸோ பேட்டிங் மட்டும் தான், அதுவும் எங்கே 10 15 20 தானே வருது. நாட் சிங்கிள் ஹேண்டட்லி 93 நாட் அவுட் அப்படி இல்லை அதெல்லாம். அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. பட் நெவர்தலெஸ் இது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ட்ரெண்டே. இனிமேல் ஒவ்வொரு சீசன் இது இருக்கும். இதில் 2 டீம்லேருந்து போகணும். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் வெஸ்ட் இண்டீஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் த வேர்ல்ட் கப். இது ஜென்ரலாக சாதாரண சீரீஸ் இல்லை. இப்போ போன மாதம் நடந்தது பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து, அது நார்மலாக 1 இயர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சீரீஸ். அதனால சி டீம் அமுச்சு விட்டுது நியூசிலாந்து. இவங்களுக்குலாம் பர்மிஷன் கொடுத்தாங்க, நீ போய் அங்கே விளையாடுற யார், ட்ரெண்ட் போல்ட்டு, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், கேன் வில்லியம்ஸுங்களாம். பட் இதுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கன் வெஸ்ட் இண்டீஸ் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி, உங்கள் கருத்து என்ன? யாரும் போக மாட்டாங்க சார் வேர்ல்டு கப்பில், தூக்கி வாரமாக வைங்க, இதுதான் முக்கியம்னு. எல்லாம் இங்கே தான் இருப்பாங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இப்போதைக்கு. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.